நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான வியூஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம நாளைக்கான வியூஸ் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேங்கிற ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான வியூஸுக்கு போவோம். நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 26,180 இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, பாசிபிலிட்டிஸ் வந்து 26,100க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல அந்த லெவல்ல ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் சப்போர்ட் ஜோன் 25,880ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ரீஅகைன் 26,100 100க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் நாளைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கான வியூஸ் ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நேத்து என்ன சொல்லியிருந்தேங்கிறத பாருங்க. நேத்து சொன்னது இன்னைக்கு நடந்திருக்கான்றத செக் பண்ணி பாருங்க. அதன் பிறகு நாளைக்கான வியூஸ ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கிராக் ஆயிருக்கு. இந்த கிராக் பிரேக் அவுட் டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரெண்ட் கிராக் அவுட் நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயில்டு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தால், அதாவது 26,110 120க்கு மேல போன க்ளோஸ் வச்சது. இந்த ஸ்விங் ஹை வந்து ஃபெயில்ட் ஆச்சுன்னா, பாசிபிலிட்டீஸ் வந்து நாளைக்கு நல்ல ஒரு டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். அப் டூ 25,880 சரிங்களா? கேர்ஃபுல்லா இருங்க. நாளைக்கு ஒருவேளை 26,120க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கிறது. இதுக்கு மேல செஷன் ஆக முடியாம ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,880 அதுக்கு முன்னாடி ஒரு ஜோன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 26,000 கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ஜோன்ல 26,000லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண முக்கியமான ஜோன் 26,120 120க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால, ஸோ அந்த ஸ்விங் ஹை ஃபெயில்ட் ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 25,880க்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதான் நாளைக்கான வியூ. சரி. இப்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்கேயே ஃபெயில்ட் ஆனா தான் இந்த வியூ. ஒருவேளை மார்க்கெட் டே லோல கேப் டவுன் ஆகி பிரேக் அவுட் நடந்தாலும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் 26,000ம் அதுக்கு கீழ வந்து கன்டின்யூ ஆச்சுன்னா 25,880யும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வியூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெண்டுக்கு சாதகமா. ஒருவேளை மார்க்கெட் வந்து ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா கிராக் ஆயிருக்கறனால, ஸோ இந்த ட்ரெண்ட் சேஞ்ச்க்கு மேல பிரேக் அவுட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மேபி பாசிபிலிட்டீஸ் வந்து இந்த 26,120க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால சஸ்டெயின் ஆயிட்டுருச்சு இந்த லெவலுக்கு மேல அப்படின்னா, ரீஅகைன் மார்க்கெட் 26,230 வரைக்கும் போகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒருவேளை இதுக்கு மேலயும் சஸ்டெயின் ஆனா 26,270 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்த பிரேக் அவுட் நடந்தா தான் இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து பைக்கு போகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அதுவரைக்கும் அப் மூவ் வரதெல்லாம் ஒரு கரெக்ஷன் தான். ஸோ இருந்தாலும் இந்த ஜோன்ல வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட். அந்த டவுன் ட்ரெண்டுக்கான ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் அதாவது ஒரு லாங் வியூன்னு பார்த்தீங்கன்னா, 25,880க்கு வந்துட்டு தான் மார்க்கெட் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வியூவ வந்து குடுக்கணும். அதாவது செட்டப் அப்படி இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஸோ ஒருவேளை மார்க்கெட் மேல போனாலும் 26,230லயோ அல்லது 26,270லயோ மறுபடியும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆச்சுன்னா, அகைன் இட் வில் கம் டவுன் அப் டூ 25,880 ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிர்றேன். 26,270க்கு மேல தான் நமக்கு பைக்கான பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கு. ஸோ அது வரைக்கும் மேல வரதெல்லாம் இட்ஸ் அ கரெக்ஷன் தான். ஸோ 26,230லயோ அல்லது 26,270லயோ பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆச்சுன்னா, அகைன் இட் வில் கம் டவுன் அப் டூ 25,880 அப்படி இல்லாம மார்க்கெட் வந்து இங்க 26,120 ஃபெயில்டு பண்ணுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,880 ஒருவேளை மார்க்கெட் வந்து 26,050க்கு கீழ பிரேக் அவுட் நடந்ததுனாலும், இட் வில் கம் டவுன் அப் டூ 25,880 இது எல்லாமே புட்டுக்கு சாதகமா நம்ம பார்த்திருக்கோம். இங்கெல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் விழுந்தால் நம்ம வந்து புட்டுக்கு சாதகமா போகலாம். ஸோ காலுக்கு சாதகமா நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ 26,120க்கு மேலேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ திஸ் லெவல் 26,220க்கும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் 26,270 ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. பார்ப்போம் மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது, எங்க ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு அதுக்கான வியூஸை நம்ம டெசிஷன் எடுப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இங்க சொல்ற அத்தனை விஷயம் என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் சேர்த்துக்கிட்டு அதுக்கான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோட வியூஸும் என்னோட அனாலிசிஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.